இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஐந்தாவதாக ஹெட்டிங்கில் பார்க்கும்போது என்னென்ன பொறுப்புகள் தேவன் பெசலேல் கையில் கொடுத்தார், என்னென்ன பொறுப்புகளை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கும் போது இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம் தேவன் சொன்னவைகள் ஆசரிப்பு கூடாரம். செகண்ட் ஒன், சாட்சி பெட்டி செய்யும்படி தேவன் சொன்னார். இங்கே அடுத்த சைடு பாருங்கள், பெட்டியை உண்டு பண்ணினான் என்று வசனம் சொல்லும். மூணாவது, ஆண்டவர் சொன்னால் கிருபாசனத்தை ஏற்படுத்து என்று சொன்னார். யார்கிட்ட சொல்லுவது? அதெல்லாமே மோசே கிட்ட சொல்கிறது. புரியுதுங்களா? மோசே கிட்ட சொன்ன வார்த்தை மோசே பெசலேலுக்கு சொல்லி பெசலேல் செய்தது நம்ம ரைட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கிருபாசனத்தை பசும்பொன்னினால் மூடுவித்தான் என்று வாசிக்கிறோம். லெஃப்ட் சைடு நீங்கள் வாசிக்கும்போது நான்காவது, குத்து விளக்கை ஏற்படுத்தும்படி ஆண்டவர் சொல்ல பெசலேல் குத்து விளக்கை ஏற்படுத்தினான். ஐந்தாவதாக தூபப்பீடத்தை ஏற்படுத்தும்படி சொல்ல இங்கே பெசலேல் மேஜையை சீக்கிரமாக செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆறாவது, தகன பலிபீடம் வெளியில் செய்யும்படி ஆண்டவர் சொல்லும்போது அந்த பெசலேல் அந்த தகன பலிபீடத்தை செய்கிறார். ஏழாவதாக ஆண்டவர் சொல்ல தண்ணீர் தொட்டி வெளில உண்டு பண்ணணும் சொல்கிறாரு. எனவே அதே போல் வெண்கல தொட்டி அவர் செய்கிறார். எட்டாவதாக வாசிக்கும்போது ஆராதனை வஸ்திரம் ஆரோன்களுக்கு, அதாவது மீன் அந்த ஆசாரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆராதனை வஸ்திரத்தை யார் செய்யணும்? சபை கட்டுவது மட்டுமல்ல, சர்ச்சு பாஸ்ட் என்ன அங்கி தரிக்கணுன்றவரையும் யார் தான் சூஸ் பண்ணாங்க? பெசலேல் கையிலேருந்து தான் அந்த நூல்களை வைத்து தைத்து அதை பாஸ்டர் கையில் கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மனுஷர் பாருங்கள். ஆராதனை வஸ்திரத்தை இந்த பெசலேல் செய்தார். பெசலேல் செய்யும்போது என்ன செஞ்சுருக்கணும்? ஆரோன்கிட்ட போயிட்டு ஆரோனுக்கு கழுத்து எல்லாம் அளவெடுத்து உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் டவுட்டுக்கெல்லாம் அவரை வச்சு பக்கத்தில் உட்காந்து தைச்சி எல்லாம் இருக்கிற மிஷின் கிடையாது, கையில் தான் தைக்கணும். கையில் செய்து கொடுத்த ஒரு நபர் அந்த ஊழியக்காரருக்கு ஆரோனுக்கு கொடுத்த. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரத்தை யார் செய்கிறாருன்னா இந்த பெசலேல் செய்தார். பெசலேல் இது மட்டும் செய்யலை, பின் ஜென்ரேஷனுக்கு வர ஆசாரியருடைய உடைகளை தைப்பதற்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த ஒர்க்கை முத யார் செய்கிறது? பெசலேல் செய்கிறார். பெசலேல் செத்து போய்ட்டு யார் செய்வாங்க? எனவே அதனால் பெசலேல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய மக்களை ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை ட்ரைனாக பண்ணுற. நீங்கள் இந்த உடையை ஆசாரியனை இல்லாமல் வேறு யாருக்கும் தைச்சி தரக்கூடாது. எனவே சபிக்கப்பட்டுருங்க. இந்த தேசத்துலேருந்து அறுப்புண்டு போவீங்கன்னா வசனம் இருக்கும். அப்போ ஆசாரி மட்டும் செய்யணும், ஒன்று கூட தைச்சிக்கூடாது, தப்பு தருவ தைச்சிடாத. இதெல்லாம் போதிச்சு சொல்லி கொடுத்து இந்த பெசலேல் என்ன செய்கிற, இந்த உடை தைப்பதற்கு ஒரு ட்ரைனிங்கும் என்ன செய்கிற பிள்ளை அவங்களுடைய ஆட்களுக்கு சொல்லி ஜென்ரேஷனாக சொல்லி கொடுக்குறதுனால தான் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வரையுமே அவங்க ஒரு ஜபோஸ்தத்தை செய்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவர் பரிசுத்த தைலத்தை ஏற்படுத்துகிறார். பரிசுத்த தைலத்தை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெசலேல் செய்கிறாரு. அப்போ தூப வர்க்கத்தை தூபபீடம் என்று பெசலேல் செய்கிறாரு. 12ஆவதாக கூடாரத்தில் சகல பணிமுட்டுகள் எல்லா பொருளும். அப்போ 12ஆவது வாசிக்கும் போது எல்லாவற்றையும் செய்தான் என்று வாசிக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவர் தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த வார்த்தைக்கு உண்டான வசனம் இல்லாதனால போடல. கேருபீன்களை செய்தான் வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கேருபீன்கள் இருக்கும் முகத்தை பார்த்துக்கிட்டு. அந்த 2 கேருபீன்கள் 2 தோகையும் விரித்து இருக்கும். அந்த விரித்த தோகை எப்படி அந்த பெட்டியுடைய அளவு மூடிக்கிட்டு இருக்கும் ரெண்டுமே. அதுதான் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது ஒரு பாதுகாப்புக்கு. ஓகேங்களா? அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பத்திரப்படுத்தணும்னா கேருபீன்கள் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அவர் இல்லைன்னா நம்ம பேசுகிற எந்த வார்த்தையும் சர்ச்சில் பேசுகிற எந்த பிரசங்கமும் உங்களுக்கு பயன்படாது. அப்போ உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் தேவை. ஏனென்றால் அவர் சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். அல்லேலூயா. அவர் தான் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போ பெசலேல் எப்படிப்பட்டவர்களுக்கு சமமானவர் அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 2 ஸ்லைடு இங்கே வாசிக்கும்போது எப்படிப்பட்டவர்களுக்கு சமம் பார்த்தீங்கன்னா பெசலேல் வேலைகளில் நெகேமியாவுக்கு ஒப்பாக இருந்தது. நெகேமியாவை குறித்து பார்க்கும்போது அவன் அலங்கத்தை கட்டுகிறான். அலங்கத்தை கட்டும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் இரவும் பகலும் வேலை செய்கிறான். பகலில் அவன் கட்டிட வேலையும் இரவில் காவல் வேலையும் செய்ததாக நெகேமியா குறித்து நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ நெகேமியா அவன் பகலில் கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அலங்கத்தை கட்டியிருக்கிறாரு. இரவிலே காவல் வேலை செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறாரு, காவல் காக்கிற வேலைகளை செய்கிறார். இப்படிப்பட்ட 2 பொறுப்புகளையும் இந்த பெசலேல் ஒரு நபர் செய்கிறார். ரெண்டாவதாக என்ன ஒர்க்கை கொடுத்தாலும் மோசே போல செய்து முடித்தவன் தான் இந்த பெசலேல். ஆண்டவர் என்ன சொன்னாலும் எகிப்துக்கு போன்றாரு, அடம் பிடிக்கிறாரு, போன்றாரு. சரி ஆண்டவரே விடவா போகிறீங்க, போய் தொலைக்கிறேன் வர்றாரு.
ஆண்டவனை இரட்சகனாக பயன்படுத்துகிறார். ரட்சிப்பின் அடையாளமாக அந்த மோசஸ் அவர்களை பயன்படுத்துகிறார். அப்போ மோசைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாலையும் மோசஸ் செய்யக்கூடிய நிலைக்கு இருந்தபடினாலே தான் சில நேரங்களில் சீனாய் மலைக்கு போய் ரிட்டன் திரும்பி வரும்போது அவன் முகத்தை மக்கள் பார்க்கக்கூடாத பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவனை அடக்கம் செய்தார். எனவே அவனுக்கு எந்த காரியத்தை கொடுத்தாலும் செய்து முடிக்கிறதுல பெஸ்ட்டான நீங்கள் அப்படி இருக்கணும். எந்த காரியத்தை ஊழியக்காரர் சொன்னாலையும் வேண்டாம், செய்ய மாட்டேன், முடியாது, பண்ண மாட்டேன்னு சொல்லவே கூடாது. வராமன்னு சொல்லுவோமா? தப்பாக சொன்னாலும் என்ன செய்யணுங்க? சிறப்பாக செய்து காட்டணும். புரியுதுங்க சொல்கிறது? சிறப்பாக செய்து காட்டிட்டீங்கனாலே அது சரியாக தப்பான்னு நாங்கள் மேலோங்கி இருக்கிறவர்கள் அவரை சரியாக்கி கொள்ள அது முடியும். ஓகேங்களா? அடுத்தபடியாக மிகப்பெரிய பொறுப்புகளை சுமப்பதில் செருபாபேல் போல. செருபாபேல் ஆலயத்தை கட்டினவன். புரியுதுங்களா? நெகேமியா அலங்கத்தை கட்டினவன், செருபாபேல் ஆலயத்தை கட்டினவன் என்று நம்ம சகரியா புத்தகத்தில் செருபாபேல் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ அவர் ஆலயத்தை கட்டும்போது எதிரிகளெல்லாம் வராங்க. எதிரிகள்லாம் வந்து ஓகே செருபாபேலே நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம், உங்கள் ஆலயத்தை பற்றி போட்டு கட்டு அப்படின்றாங்க. அப்படி கட்டுன்னு சொல்லும்போது இந்த செருபாபேல் சொல்கிறாரு, நோ நெவர், நான் அப்படி கட்ட மாட்டேன். அந்நியர் கையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேங்கிறார். நான் அந்நிய கையிலேருந்து என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேன். இதனால் எதிரிகள் அந்த ஆலயம் கட்டுவதற்கு தடை செய்தபடினாலே 10 வருடங்கள் சபை கட்டாமல் உட்காந்துட்ருக்கார். ஆட்களை வச்சுட்டு, பணங்களை வச்சுட்டு, பொருட்களை வச்சுட்டு, பொருளெல்லாம் அங்கே ராஜா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தார், பாபிலோன்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு அவர். புரியுதுங்களா சொல்கிறதா? மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை சுமப்பதற்கு அவர் மிக முக்கியமான இடத்துல இருந்தார். தெரியாதவர்களையும் செய்ததில் யோசேப்பு, இப்போ யோசேப்பு சின்ன பையன் அப்போ கூடவே இருக்கிறாரு. திடீர்னு வந்து எகிப்துக்கு போகிறாரு, போத்திப்பா அங்கெல்லாம் வேலை வாங்குறாங்க, சிறைச்சாரில் என்ன வரை கொடுத்தாலும் செய்கிறார். தேவன் என்னென்ன சொன்னாரோ அது அப்படியே அந்த பெஸ்லியல் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்னென்ன சொன்னாரோ அந்த பெஸ்லியல் அப்படியே செய்தார். ஆமென். பெஸ்லியலை போல நீங்கள் வாழுங்க, அவரை போல நுணுக்கமான வேலையை செய்யுங்க, கர்த்தருக்காக எதையாவது சாதிங்க. கர்த்தர் ஒரு நாளையில் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருவதாக சொன்னார். எனவே அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ.